ஒரு கோட்டை விட்டாங்கன்றது மக்களுக்கு தெரியணும். அரசியல் இருக்கா இல்லையா அப்படின்றதுல வந்து அரசியல் இருக்கா இல்லையான்னு நம்மளால உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. நம்ம இங்கிருந்து பாருங்க, இது நம்ம அடுத்த சுற்றுல பேசும். சுமந்த் கிட்ட முதற்கட்ட கருத்து வாங்கிறோம். திரு சுமந்த் வணக்கம். இப்ப வணக்கம். தவறு யார் பக்கம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தகுதி நீக்கத்திற்கு பின்னணிக்கான காரணம் என்ன? ஒரு பக்கம் ஒரு 24 hours கிராஸ் ஆயிடுச்சு, ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். எங்க தவறு நடந்தது? இல்ல, தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறது முதல் கட்டம். எங்க நடந்திருக்குங்கிறது நமக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஆனால் அதுல என்னன்னா, விசாரணைக்கு பிறகு நமக்கு தெரிய வரும் இது வந்து என்ன காரணத்தினால நடந்த தவறு. அதுதான் இப்போ என்னன்னா, அந்த வெயிட் 2.7 kg கூடி இருக்க கூடாது. அந்த காலையிலுக்கும் மாலைக்கும் நடுவில் அவங்க கொடுத்த உணவின் அடிப்படையில், நீராகாரத்தின் அடிப்படையில் அந்த வெயிட் அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகிவிட்டது. இது அந்த மருத்துவரே சொல்லியிருக்கார். டாக்டர் பர்திவாலாவே சொன்னாரு, நாங்கள் இந்த அளவுக்கு எடை கூடும் என்று எதிர்பார்க்கவில்லை, நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு விட அதிகமாக எடை கூடிவிட்டது. அதற்கு காரணம் கண்டுபிடிச்சா நமக்கு மற்றது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ வழக்கமாக கொடுக்கக்கூடிய கேலரியோ அந்த ஆகாரங்களோ கொடுக்கப்பட்டனவா இல்லை வேற ஏதாவது கொடுத்தாங்களா, இதெல்லாம் ஆய்வு செய்தால் ஒரே ஒரு நாள்லயே விசாரணை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு என்ன நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். அந்த என்ன நடந்ததுன்னு தெரிந்தால் அது யார் அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. பட் நிச்சயமாக இது அந்த சப்போர்ட் ஸ்டாஃப்னுடைய பொறுப்பு தான். இது அவங்க வெயிட்டை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்று இவர்களுக்கு முன்கூட்டியே தெரியும். இவங்க 53 kg, அவங்க நார்மல் வெயிட் 55. அவங்க அதை குறைச்சு எப்படியாவது 53 கிலோவுக்கு குறைஞ்சுதான் அவங்க போட்டி இட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வேற வழி இல்லாமல் ஒலிம்பிக்ல போட்டி போட வேண்டும் என்ற நிர்பந்தத்தின் அடிப்படையில் 50 கிலோ வெயிட்டுக்கு போறாங்க. சோ இந்த என்டையர் அந்த நிர்பந்தம் என்ன? 53 தான் உங்களுடைய நேச்சுரல் வெயிட் அப்படின்னும் போது 50 kgல ஃபைட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது? யாரால் ஏற்பட்டது? இல்ல அந்த நிர்பந்தம் யாரால் ஏற்பட்டதுன்னா, ஒரு விதத்தில் அதற்கு மல்யுத்த சங்கத்துக்கு மேல பழிய போடலாம். ஆனால் என்னன்னா, அவங்க அந்திம் பங்கல் அப்படிங்கிற வீராங்கனை 53 kg ஸ்லாட்ல குவாலிஃபை ஆயிட்டாங்க. அப்போ வினேஷ் போகத் அந்த குவாலிஃபிகேஷன் அப்பதான் அந்த போராட்டம்லாம் நடந்துட்டு இருந்த காலகட்டம். ஒரு 2-3 மாதங்கள் அவங்க போட்டியே போடல. ஸோ இப்போ அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, திருப்பி ட்ரையல்ஸ் நடத்துங்க, எங்களுக்கு தேதி கொடுங்க, நான் 53ல போகணும்னு தான் விருப்பப்படுறேன். இப்போ ஃபெடரேஷன் என்ன சொல்றாங்க, ரெஸ்லிங் ஃபெடரேஷன், இல்லம்மா 53ல அவங்க ஏற்கனவே குவாலிஃபை ஆயிட்டாங்க, ஒரு ரெஸ்லர் தான் நாங்க அனுப்ப முடியும், அந்த அம்மா குவாலிஃபை ஆயிடுச்சு, அவங்கள வெளியே அனுப்ப முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அந்த ட்ரையல்ஸுக்கான இல்ல ட்ரையல்ஸ் அவங்க கேட்டப்ப வாய்ப்பு மறுக்கப்பட்டது. 20 வருஷமா தொடர்ந்து கண்டெஸ்ட் பண்ற ஒரு ஒலிம்பியன், ஏற்கனவே 2 போட்டிகளில் கலந்துருக்காங்க. இப்ப அதற்கு தகுதி இருந்தா அதே வெயிட்ல அவங்கள மீண்டும் கண்டெஸ்ட் பண்ண விடல இல்லையா? மற்ற நாடுகள்ல ஒரே கேட்டகரியில ஒரே நாடுகளை சேர்ந்த 2 வீராங்கனைகள் பங்கேற்கிறாங்கல்ல, இதுல என்ன தவறு இருக்கு? இல்ல இப்போ இந்திய மல்யுத்த சங்கம் அவங்களுடைய ரெகுலேஷன்ஸ் அடிப்படையில் அவங்க ஒரு கேண்டிடேட்டை அனுப்புறாங்க ஒவ்வொரு வெயிட் கேட்டகரிக்கும். அதுலயும் எல்லா வெயிட் கேட்டகரியிலும் நமக்கு ஆளு இல்லை, சில வெயிட் கேட்டகரிஸ்லாம் இருக்காங்க. ஸோ நிச்சயமா ஒரு வேளை குறை கூற வேண்டும் என்றால் அந்த பாயிண்ட்ல நான் ஏத்துப்பேன். மேபி இவங்க ஏற்கனவே 2 ஒலிம்பிக்ஸ் போயிருக்காங்க. அந்திம் பங்கலை விட அந்திம் பங்கல் நேற்று முதல் போட்டியில 10-0ன்னு 1.5 நிமிடத்தில் தோல்வி அடைந்து வெளியேறினார் போட்டியை விட்டு. ஸோ இவங்க அதுக்கு பதிலாக போயிருந்தாங்கன்னா 53 கிலோல ஒரு அளவுக்கு சாதிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற கேள்வி. ஆனால் அதை தாண்டி நேற்று யாரோ வேண்டுமென்றே ஏதோ செய்து விட்டார்கள் அப்படின்னு கூறுவதற்கு ஆதாரம் இல்லை. அதுதான் இப்போ இந்த நிமிடம் வரை நமக்கு தெரிந்த அடிப்படை உண்மைகளின் பேசிஸ்ல ஏதோ ஒரு பெரிய சதி திட்டம் தீட்டி ஏதோ கவுக்கிறதுக்குன்னு வேணும்ட்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த சந்தேகத்திற்கான அடிப்படை இருக்கு இல்லைங்களா? கடந்த காலத்திலிருந்து அவங்களுடைய அணுகுமுறை, அரசோடு இருக்கக்கூடிய அவங்க எதிர்ப்பு, பல்வேறு விவகாரங்களை முரண்பட்டு நிற்கிறது, இது எல்லாமே அதற்கான காரணங்களாக இருக்கு இல்லையா? இல்லைங்க, அதாவது அதற்கு சந்தேகம் எழுப்புவதற்கான உரிமை மக்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் இருக்கு, அவங்க பிரிஜ்பூஷன் மேல வைத்த குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, அதற்கு பிறகு போராட்டம் நடத்தினது, இது எல்லாம் வச்சு அரசாங்கத்தை தொடர்ந்து விமர்சித்தது. ஏப்ரல் 12ஆம் தேதி அவங்க ட்விட்டர்ல போடுறாங்க,
என்னை வந்து வேண்டுமென்றே ஏதாவது போதைப் பொருளை வந்து தண்ணியில கலந்து கொடுத்து என்னை டோப் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆக்கிடுவாங்க அப்படின்னு எனக்கு பயமா இருக்குன்னுலாம் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா சந்தேகப்படுவதற்கு, அதனால்தான் சொல்றேன் விசாரணை இருக்க வேண்டும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. என்ன நடந்தது, யார் செய்த தவறு, இந்த ரெண்டுக்கு கேள்விகள். அந்த தவறு என்ன நடந்ததுன்னா யார் செஞ்சாங்கன்னு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதற்கு பிறகு வேண்டுமென்றே அவர் செய்தாரா இல்லை கவனக்குறைவினால் ஏற்பட்ட ஒரு தவறா, இதுதான் வந்து இந்த 3 கேள்விக்கு பதில் வந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். பட் இதுவரை வினேஷ் போகத் அந்த ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க ட்விட்டர்ல, அதை தாண்டி அவர்கள் வந்து வாயை திறக்கல. ஸோ அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்தால்தான் என்ன நடந்து, இது வரைக்கும் நமக்கு தெரிந்ததெல்லாம் அரசாங்கத்தினுடைய தரப்பில் கூறப்பட்டவை தான். அது பிடி உஷாவா இருக்கட்டும் இல்ல பார்திவாலாவா இருக்கட்டும், மற்ற அந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தலைவர் சஞ்சய் சிங் சொல்றாரு கோச்சு நியூட்ரிஷனிஸ்ட் மேலதான் தப்பு, அவங்க மேல விசாரணை நடத்தணும். அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சொல்றாரு கோச்சு சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாம் சொல்றது ரொம்ப தப்பு, அவங்க ஒன்றும் தப்பு பண்ணல. ஸோ இங்கே முரண் இருக்கிறது. ஆனால் உறுதியாக என்ன தவறு நடந்தது, அந்த தவறை யார் செய்தார்கள், என்ன காரணத்திற்காக செய்தார்கள், இந்த 3 கேள்விக்கு பதில் வந்தா நமக்கு இந்த 3 கேள்வியை குத்துச்சண்டை வீரர் தேவராஜன் கேட்கலாம். என்ன தவறு நடந்தது, நியூட்ரிஷன் மேலே தான் தவறு இருக்குது, கோச் மேலேயும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு தொடர்ச்சியான ஒரு நிறைய கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா திரு தேவராஜன்? இல்லை, ஆஸ் ஏ பிளேயராக வந்து நானும் ஒலிம்பிக்ஸ்லாம் போயிருக்கேன். பட் ஆனால் இந்த இது வந்து நியூட்ரிஷனோ அல்லது பயிற்சியாளரோ இந்த எந்த வித ஓரளவு இப்போ அவங்க சொல்ல தான் முடியும் தவிர, பட் ஆனால் உணவு எடுக்கிறது வந்து இப்போ அந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு உணவுலாம் எடுக்கலன்னா அந்த 3 மருந்து அவங்க பண்ணியே இருக்க முடியாது, வெற்றி பெற்றே இருக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த 3 மல்யுத்த கடுமையான போட்டி, அது அந்த ஜப்பான் வீரர்லாம் வெற்றி பெறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இதுவரை அவங்க தோக்கவே கிடையாது எந்த ஒரு மல்யுத்தத்திலையும். ஸோ அவங்களெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபுட்டு, ஸ்ட்ரென்த்தான ஃபுட்டு எடுத்ததால தான் அவங்களால அந்த 3 போட்டிகளே வெற்றி பெற முடிஞ்சுது. பட் பயிற்சியாளர்கள்லாம் அவங்க சப்போர்ட் அவங்களாம், நான் இந்த விஷயத்தை பொறுத்த வரையும் முழு பொறுப்பும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் யாருக்குன்னா அந்த விளையாட்டு வீராங்கனைக்கு தான், தினேஷ் போகத் மேல தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய கண்ட்ரோல், அதாவது எவ்வளவு வந்திருக்கும், நம்ம வெயிட் எவ்வளவு கெயின் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நாங்களாம் கூட வெயிட் ரிடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் விஜேந்தர் சொல்லியிருக்காரு. திரு தேவராஜன், அவங்களுடைய கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா அந்த வீராங்கனையே பயிற்சியாளர், ஒலிம்பிக் சங்கம், அங்க இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து நிபுணர் எல்லாருடைய கண்ட்ரோலையும் கண்காணிப்பிலும் தான் இருப்பாங்க. அப்படிலாம் நீங்க பாருங்களேன், இப்போ பிளேயரை வந்து 24 hours யாருமே பின்னாடியே ஃபாலோ பண்ணிருக்க முடியாது. எனக்கு கூட தாகமா இருந்ததுன்னா வெயிட் குறைக்கிறப்போ தேவையானப்போ கொஞ்சம் ஒரு எனர்ஜி ட்ரிங்க்லாம் நானே குடிச்சிருவேன். ஏன்னா சர்வைவல். ஏன்னா நெக்ஸ்ட் ஃபைட் இப்போ உடனே நடக்க போற போட்டியில வெற்றி பெறணும். அதுக்காக நம்ம மறுநாள் அடுத்த ஃபைனலுக்கு போறதுக்காக நம்ம ஃபைனல்ல வர போற போட்டிக்காக நம்ம வெயிட்டுக்காக எல்லாம் பார்த்துனே இருக்க மாட்டோம். முதல்ல அந்த ஸ்டேஜை தாண்டணும்ன்ற ஒரு குறிக்கோள்ல கொஞ்சம் நிறைய ட்ரிங்க்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அதை வந்து பயிற்சியாளரும் சரி அந்த நியூட்ரிஷனும் சரி கவனிக்காம இருந்திருக்கலாம். ஸோ இதனால அவங்க இது வந்து சோலோ யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, ஒன்லி பிளேயருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்ல, பிளேயருடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றீங்க. 20 வருஷம் அவங்களுடைய கனவு, 24 வருஷமா நான் மல்யுத்த போட்டியில் இருக்கேன் அப்படின்றது அவங்களுடைய வரலாற்று முக்கியமான ஒரு நிகழ்வு, அவங்க வாழ்க்கையிலேயே முக்கியமான ஒரு மொமெண்ட். அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்களா? அது அதனால்தான் அவங்க வந்து நைட் ஃபுல்லா முயற்சி செஞ்சிருக்காங்க. ஈவன் அவங்க ஹேர் கட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்கிப்பிங் பண்ணியிருக்காங்க. நிறைய அவங்களால என்னென்ன முடியுமோ எல்லா முயற்சி செஞ்சிருக்காங்க. அது முடியாம போவதுதான் ஓவர் வெயிட் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து யாருடைய தூண்டுதலோ இல்ல யாருடைய இன்டர்ஃபரன்ஸோ இல்லைன்னு தான் நான் ஆஸ் ஏ ஸ்போர்ட்ஸ் மேனா என்னுடைய வியூ இது. மற்றபடி இதை வந்து பயிற்சியாளர்லாம் அதுவும் இல்லாம பயிற்சியாளர்லாம் அட்வைஸ் தான் பண்ண முடியும் தவிர, நியூட்ரிஷனும் அட்வைஸ் தான் பண்ண முடியும் தவிர அவங்களை இன்சிஸ்ட், அதாவது கட்டாயப்படுத்த முடியாது. அவங்களுக்கு என்ன தேவையோ விளையாட்டு வீராங்கர்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த நேரத்துல ஃபைட்ல வின் பண்றதுக்கு அதை ஃபர்ஸ்ட் ஹடில் அவங்க அந்த 3 ஃபைட்டை வெற்றி பெற்றதால தான் அவங்க ஃபைனல் வர முடிஞ்சுது. இல்லைன்னா அந்த 3 ஃபைட்ல தோத்துட்டாங்கன்னா அவங்க ஃபைனலே வந்துருக்க முடியாது. ஸோ அதனால இது பயிற்சியாளர் மேலேயோ இல்ல அந்த நியூட்ரிஷன் மேலேயோ நம்ம வந்து பழி சொல்றது, அதே மாதிரி ஒலிம்பிக் பொசிஷன்லாம் 24 மணி நேரம் பின்னாடியே அவங்க இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியாது.
சரி, அந்த அளவுக்கு ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. திரு கார்த்திகேயன், இதுல எந்த இடத்துல அரசியல் வருது? சரி, அரசியல் ஏன் வருதுன்னா, இந்த இதுவரை அவர் எழுப்பிய பிரச்சனைகள், அவர் எந்த சூழலில் இந்த போட்டிக்கு போகிறார், அப்பெல்லாம் நீங்களே அவர் சொன்னார் இல்லையா, என்னுடைய நான் குடிக்கக்கூடிய தண்ணீரில் கூட ஊக்கமருந்தை கலந்து நான் வந்து டோப்பிங் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிறதுக்கான சதி கூட நடக்கலாம் என்று அந்த குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறார் இல்லையா. அந்த இடத்துல ப்ளஸ் விஜயேந்தர் சிங் மாதிரி ஒரு பாக்ஸர் வந்து ஒலிம்பிக்லலாம் இருந்தவர், அவர் அது போன்றவர்கள் வந்து இது ஏதோ ஒரு சதி அப்படின்ட்டு கேள்வி எழுப்பும் பொழுதும், அப்புறம் அரசுக்கு எதிராக இவருக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அந்த சர்ச்சைகள், அவர் பிரிஜ்பூஷன் சிங்குக்கு எதிராக வந்து நடத்திய போராட்டங்கள் 140 நாளாக போலீஸால் வந்து டீடைன் செய்யப்பட்டவர், அவர் கடுமையாக வந்து ட்ரோல் செய்யப்பட்டவர் ரைட் விங் ஈகோ சிஸ்டத்தால். ஸோ இந்த பின்புலத்தில் இவர் வந்து அந்த பின்னணியில் தான் இந்த இது பார்க்குது. இசை நம்ம யாருக்குமே தெரியாது உண்மையிலேயே சதி நடந்ததான்னு அவர்கள் சொல்வது போல் வந்து ஒரு தீவிரமான ஒரு விசாரணை நடத்தி வெளிப்படையாக இருந்தால் தான் தெரியும். ஆனால் இந்த சிச்சுவேஷன்ஸஸ் வந்து நமக்கு ஒரு சந்தேகத்தை உண்டாக்குது. அதனால தான் எல்லாருமே இந்த கேள்வியை எழுப்புறாங்க. நீங்கள் விஜயேந்தர் சிங் வந்து பாஜகவில் இருக்கக்கூடியவர், அவர் முன்பு காங்கிரஸ் இருந்தார், அப்புறம் பாஜக போய் சேர்ந்துட்டார். அவர் எதற்காக இதில் சதி இருக்குது, சதி திட்டம் செய்து தான் வந்து அவர் மெடல் கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்கன்னு அவர் எதற்காக சொல்லணும்? ஏன்னா அவரை வந்து எதற்காக அந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து ட்விட்டரில் போட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்குது? பாஜகவில் இருக்கக்கூடியவர், நான் ஒருவேளை அரசியல்னு சொன்னால் கூட அப்படி அவருக்கு என்ன தேவை இருக்கிறது? அப்போ அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் லீடிங் டு த டோர்னமெண்ட் தான் இந்த சந்தேகத்தை எழுப்புது. அந்த சூழல் தான் அந்த சந்தேகத்தை எழுப்புது. இவர்கள் வந்து அரசுக்கு எதிராக தீவிரமான